كثيرا وإذا جاءهم أمر من الأمن أو الخوف أذاعوا به ولو ردوه إلى الرسول وإلى أولي الأمر منهم لعلمه الذين يستنبطونه منهم. கொஞ்சமாவது குர்ஆனை படிங்களங்க. சுப்ஹானல்லாஹ். இவர்கள் உண்மையில் குர்ஆனையும் நம்பவில்லை, குர்ஆனையும் புரியவில்லை, ஹதீஸையும் புரியவில்லை. இவர்கள் மீது ஒரு சமயம் பார்த்தால் இறக்கப்படணுங்க. இவங்களுடைய அறியாமையின் மீது நாம் கண்ணீர் இறக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஏன்பா குர்ஆனை சிந்திச்சு பார்க்க மாட்டியா? அல்லாஹ் அல்லாத ஒருத்தர் இருந்து இது வந்திருந்தா இதுல முரண்பாடுகள் இருந்திருக்கும். ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டா அதை ஏன் பரப்புறீங்க? நீங்க அதை ரசூல்கிட்ட கொண்டு வாங்க. உங்களில் உள்ள அதிகாரம் படைத்தவர்கள், இங்க யார் அதிகாரம் படைத்தவர்கள்? கல்விமான்களிடத்திலே வாருங்கள். அல்லாஹ் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறான். யார்கிட்ட? யாருக்கு? அவங்க என்ன தீனுக்கு குத்தகை எடுத்தவங்களா? யாரை பார்த்து? இமாம் புகாரியை பார்த்து, மார்க்க அறிஞர்களை பார்த்து. நான் கேட்கிறேன், ஏன் உங்களை நாங்க ஃபாலோ பண்றதுக்கு நீங்க என்ன தீனுக்கு குத்தகை எடுத்தவங்களா? நீங்க எழுதின புத்தகங்களை எல்லாம் அப்படியே நம்புறதுக்கு நீங்க என்ன அல்லாஹ்விடத்திலிருந்து அக்மாருக்கு சீரில் வைத்து அனுப்பப்பட்டவர்களா? என்ன சான்று உங்களுக்கு இருக்கிறது? யார் உங்களுக்கு சான்று வழங்கினார்? உங்களுடைய கல்வியின் தரம் என்ன? திரும்ப வாங்க. அல்லாஹ் சொல்றான். அப்படி பாருங்க, நல்ல கவனிங்க, வார்த்தைகளை கவனியுங்கள். இவங்க பிரச்சனைகளை ரசூல்கிட்ட கொண்டு போயிருந்தா அல்லது கல்விமான்கள்ட்ட கொண்டு போயிருந்தா, திரும்ப சொல்றான், அவர்களிலே ஆய்வு திறன் படைத்தவர்கள் அந்த விஷயத்தை சரியா புரிஞ்சுப்பாங்க. அப்ப என்ன தெரியுது? என்ன தெரியுது? சம்பவத்தை சரியாக புரியாதவர்களும் இருப்பார்கள், சரியாக புரிந்தவர்களும் இருப்பார்கள். புரிந்தவங்கள்ட்ட கொண்டு போங்க. அந்த புரிஞ்சவங்க யாரு? யஹூதியா இமாம் புகாரியா? குர்ஆனின் மீது ஹதீஸின் மீது ஆட்சேபனை செய்யக்கூடிய இந்த யூத கும்பலை சேர்ந்த முஸ்லிம் பெயர் தாங்கிகளா அல்லது இமாம் இப்னு ஹஜரா, இமாம் நவவியா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலா, இமாம் புகாரியா? சொல்லுங்க பதில். அல்லாஹ் அக்பர். என்ன சொல்றாங்க இமாம் புகாரி? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய கல்விமான், பல விஷயங்கள்ல சஹாபாக்களுக்கு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. ஆனா ஆயிஷாவுடைய கல்வி ரலியல்லாஹு அன்ஹா உமருடைய கல்விக்கு சமமாயிடுமா? எங்க சொல்லுங்க, ஆகுமா? ஆக்க முடியாது. அப்படி ஆக்கல நம்முடைய முன்னோர்கள். நான் சொல்லல இந்த பேச்சு, அவங்க சொன்னதை சொல்றேன். ஆக்க முடியாது. இல்மிலே மூத்தவர்கள், முதல் மனிதர் ரசூலுல்லாவிற்கு அடுத்ததாக அபூபக்கர். அபூபக்கர் அரசியலில் மட்டுமல்ல, இல்மிலே, தக்வாவிலே, தஹாரத்திலே, யகீனிலே ரசூலுல்லாவிற்கு அடுத்தவர். ஒரு சில விஷயங்கள்ல வேற ஒருத்தர் அவங்களை விட இருக்கலாம், ஆனால் மொத்தத்தில் முடியாது. அதற்கடுத்து உமர், அதற்கடுத்து உஸ்மான், அதற்கடுத்து அலி. இந்த தர்தீபிலே சஹாபாக்களிலே இவர்களை நாம் புரிவது நம்முடைய ஈமான். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை கேட்டுட்டு, அது இப்படி இருக்காது, ரசூலா இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. என்ன ஹதீஸ் அது? பத்ர் போர்ல கொல்லப்பட்ட அந்த காஃபிர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நீங்க கேக்குறீங்களா? உமர் கேக்குறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் மௌத்தா போன ஜனாசாவை பார்த்து பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உமர் என்ன சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நீங்க கேட்கறத விட ரொம்ப ஷார்ப்பா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஆயிஷா என்ன சொல்றாங்க? ஆயிஷா பத்ர் போர்ல அந்த இடத்துல இருந்தாங்களா? வீட்டுக்கு வெளியில அவங்க வரவே இல்லை. அவங்க எங்க இருக்கிறாங்க? வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? ஒருவேளை ரசூலா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, உமர் புரிஞ்சுக்கிறதுல தப்பா புரிஞ்சிருக்கலாம். இங்க அஸ்மா என்ற வார்த்தை இருந்திருக்காது, அலம் என்ற வார்த்தை இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அறிந்து கொண்டார்கள், இப்ப கேட்கிறார்கள் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்றாங்க. ரெண்டு ஹதீஸையும் பதிவு செஞ்சுட்டு இமாம் புகாரியே விளக்கம் சொல்றாங்க, இமாம் இப்னு ஹஜர் விளக்கம் சொல்றாங்க. ஆயிஷா சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? இமாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? ஆயிஷா அவர்கள் தங்களுடைய அறிவிற்கேற்ப புரிஞ்சு வச்சதை சொன்னாங்க. அவங்களுடைய இடத்துல அது சரி,
ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய காதால் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நேரடியா உரையாடி, ஏன்னா பத்ர் போர்ல பக்கத்துல யார் இருக்கா? உமர் இருக்கிறாங்க, அதனால முரண்பாடு கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், ஒருத்தருக்காக ஒப்பாரி வச்சு அழுகும் பொழுது அவர் இறந்ததுக்கு பின்னாடி அந்த மையத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, அது எப்படி வர முடியும்? உமர் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை பதிவு செஞ்சுட்டு இமாம் புகாரி சொல்றாங்க, ஆயிஷா சொன்ன சொல்லு சரி. எந்த விதத்தில்? லா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, எந்த ஆத்மாவும் பிறருடைய பாவத்தை சுமக்காது என்ற விதத்தில். உமர் சொன்னார்களே மையத்துக்கு வேதனை செய்யப்படும் அதனுடைய குடும்பத்தார்கள் அழுதால் என்று, அதுவும் சரி. அதுக்கு ஆதாரம் எங்க இருக்கு? ஹதீஸ் மட்டுமல்ல, குர்ஆன் இன்னும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும், நம்பிக்கையாளர்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களது குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தை ஒழுங்கா முஸ்லிமா வளர்க்கணுங்கிறது குடும்ப தலைவன் மேல கடமை. அடுத்து இமாம் புகாரி இந்த ஆயத்தை எழுதிட்டு அடுத்து ஹதீஸ் எழுதுறாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. அப்ப குடும்ப தலைவன் என்ற பொறுப்புல குடும்பத்தார்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை சொல்லி, நான் மௌத்தா போயிட்டா நீங்க அழுகாதீங்க, அழுகிறது பாவங்கிறத சொல்லாம இறந்துட்டா அவங்க அழுதா அந்த குற்றத்துல இவருக்கும் பங்கு இருக்கு, அதனால இவர் வேதனை செய்யப்படுவார். அப்படி இவர் சொல்லிவிட்டதற்கு பிறகும் அவர்கள் அழுதால், ஆயிஷா சொன்ன மாதிரி லா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, ஒரு ஆத்மாவின் பாவத்தை இன்னொரு ஆத்மா சுமக்காது. சுப்ஹானல்லாஹ். என்னங்க ஆயிஷா சொன்ன ஹதீஸ் அதனுடைய இடத்துல குர்ஆனோட கரெக்டா இருக்குது, உமர் சொன்ன ஹதீஸ் அதனுடைய இடத்துல கரெக்டா இருக்குது. ஆனா சுப்ஹானல்லாஹ், ஓப்பனா சொல்றேன், யஹூதிகளிடத்திலிருந்து கல்வியை படிக்கக்கூடியவர்கள் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாங்க? இந்த ஹதீஸை விமர்சனம் செய்யும் பொழுது புகாரியுடைய நம்பரை போடவே இல்லை. எந்த நம்பரை போடுறாங்க? அஹ்மது பின் ஹம்பல்ல உள்ள நம்பரை போடுறாங்க, அபூதாவுதுல உள்ள நம்பரை போடுறாங்க, முஸ்லிம்ல உள்ள நம்பரை போடுறாங்க. ஏன்னு சொன்னா அந்த மார்க்கறிஞர்கள் பாடம் அமைச்சு ரெண்டு பேருடைய ஹதீஸையும் அப்படி அப்படியே சஹீஹா எழுதிட்டு போயிட்டாங்க. இமாம் புகாரி மட்டும் என்ன செய்றாங்க? இவங்களுடைய பாணி அப்படி, இமாம் புகாரியுடைய அந்த பண்பு அப்படி, தலைப்பிலேயே ஹதீஸில் வரக்கூடிய கருத்தை உணர்த்துவது இமாம் புகாரியுடைய விளக்கம். என்னன்னா நம்மளே ரெண்டு ஹதீஸையும் எழுதுறோமே, இதை புரிகிறவன் என்ன செய்வான்னு சொல்லி இமாம் புகாரி என்ன செய்றாங்க? இரண்டுத்திற்கும் விளக்கம் கொடுத்து எழுதுறாங்க. ஏன்? உங்களுக்கு சுத்தமான கொள்கை இருந்தா இந்த ஹதீஸை நீங்க விமர்சனம் பண்ணணும் தான் முடிவு பண்ணிட்டா புகாரியுடைய நம்பரை சேர்த்து போட வேண்டியதானே? போட துணிவு கிடையாது. ஏன்? புகாரியுடைய நம்பரை போட்டுட்டா அதை ஏதாவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லயோ அல்லது தமிழ்லையோ உருதுலையோ அல்லது அரபி தெரிஞ்சவங்க நேரடியாக அரபிலே போய் பார்த்தாங்கன்னா, என்னடா இந்த ரெண்டு ஹதீஸுக்கு முரண்படாத வகையில அவ்வளவு அழகா இமாம் புகாரி விளக்கம் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு வந்துருவாங்கங்கிற பயம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா சகோதரர்களே? புரியுதா உங்களுக்கு? அதாவது இவங்களுக்கு வேண்டிய ஹதீஸா இருந்தா எங்கெங்கெல்லாம் நம்பர் இருக்குமோ, முஅஜ்ஜமுத் தபரானி எங்க இருக்குது, முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா எங்க இருக்குது, கைக்கு எட்டாத தூரத்துல அதனுடைய நம்பர்லாம் இருக்கும். எப்ப இவங்களுடைய மன இச்சைக்கு ஹதீஸ் மாத்தமா இருக்குதோ புகாரியுடைய நம்பர் கூட தெரியாம போயிடும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்பிற்குரியவர்களை, கடைசியாக நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு சில விஷயங்களை குறிப்பிட்டேன். இதனுடைய ஹாசில் சுருக்கம் என்னவென்றால், நிதானிங்க, அவசரப்பட்டு எதையும் பேசிடாதீங்க, நிதானத்தை கடைபிடியுங்கள். இந்த மார்க்கத்தை நீங்கள் யாரிடத்திலிருந்து படிக்கிறீர்கள், யார் உங்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் யார்? அவர்கள் எங்கிருந்து சொல்லுகிறார்கள்? அவர்கள் எங்கிருந்து பேசுகிறார்கள்? மற்ற அறிஞர்கள் அவர்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? அவர்களுடைய கல்வி தரம் என்ன? எதிலே அவர்கள் விளையாடுகிறார்கள்? எந்த மூலத்திலே இவர்கள் கை வைக்கிறார்கள்? நிதானத்தை கடைபிடிங்க. ஒரு மாச பத்திரிகையோ ஒரு 10 ரூபா புத்தகமோ உங்களுடைய ஈமானை எடை போட்டு விட வேண்டாம். உங்களுடைய வழியை மாற்றிவிட வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து
நம்முடைய ஈமானை நம்முடைய அமல்களை நமக்கு பாதுகாத்து தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقف ما ليس لك به علم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. எதை பற்றி உமக்கு தீர்க்க ஞானம் இல்லையோ அதை செய்ய தொடர வேண்டாம். நிச்சயமாக மறுமையில் செவி புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றுமே அதனதன் செயல் பற்றி கேள்வி கேட்கப்படும்.